வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான சட்னி ரெசிபி. இது ஜீரண சக்தி உண்டாக்குவதற்கும், நல்லா பசி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்லா பசியை எடுக்கிறதுக்கும், எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய இந்த சட்னி ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹெல்தி சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 வத்தல் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா, வெள்ளை உளுந்து சேர்த்து நல்லா வறுபடட்டும். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். நல்லா செவக்க வந்த உடனே நல்லா செவந்து வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி செவந்து வந்த உடனேயே நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் இருக்கிற எண்ணெயிலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 25 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, சட்னி நல்லா இருக்காது. ஒரு 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா கலர் மாறட்டும். கலர் மாறினவுடனே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின தேங்காய் துண்டுகள். அதையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. அது அப்படியே ஆறட்டும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிஞ்சு பிரண்டையாக வாங்கி கையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் கையை அரிக்காது. இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதும் அதையும் சேர்த்துக்கோங்க. இது நான் 1 கட்டு அளவு எடுத்திருக்கேன் பிரண்டை. நம்ம பிரண்டை நாக்கு அரிக்கும் உங்களுக்கு. அதனால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த அளவுக்கு கலர் மாறி, பச்சை கலர் மாறி கொஞ்சம் கலர் மாறி வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஆற விட்டு சட்னியை அரைச்சிட வேண்டியது தான். உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சட்னியை அரைச்சிடுங்க. இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை இலைகளை போட்டு தாளித்து கொடுத்துடுங்க. அருமையான பிரண்டை சட்னி தயாராகிடுச்சு. இந்த பிரண்டை சட்னி நல்லா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஜீரண சக்தி உண்டாக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி சட்னியாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.